இந்த தீர்ப்பு அடிப்படையில் சட்டமொழியில் சொன்னால் பெர் இன்கூரியம் என்று சொல்வார்கள். அமுல்படுத்த முடியாத சட்டப்படி, அரசியல் சட்டப்படி இல்லாத ஒரு தீர்ப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் தர்கா ஏற்கனவே ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்னு சொன்னபோது தர்கா தரப்புக்கு நீங்கள் சிவில் கோர்ட் அணியை சொல்லுங்கன்னு 3 நீதிபதிகள் சொன்னாங்க. 3 நீதிபதிகளின் தீர்ப்பு ராமரவிக்கு வரை மட்டுமல்ல, இந்த 2 நீதிபதிகளும் கட்டுப்படுத்தும். இந்த தீர்ப்பு அடிப்படையில் சட்டமொழியில் சொன்னால் பெர் இன்கூரியம் என்று சொல்வார்கள். அமுல்படுத்த முடியாத சட்டப்படி, அரசியல் சட்டப்படி இல்லாத ஒரு தீர்ப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஏற்கனவே 2 டிவிஷன் பெஞ்ச் இதே உயர்நீதிமன்றத்தில் 2017 நீதிபதி MM சுந்தரேஷ் தலைமையிலான அமர்வும் நீதிபதி கல்யாண சுந்தரம் தலைமையிலான அமர்வும் மிக தெளிவாக தீர்ப்பளித்திருக்கிறார்கள். உச்சி பிள்ளையார் கோயிலில் தான் கார்த்திகை தீபம் ஏற்ற முடியும். இப்போ இந்த வழக்கில் எழுப்பப்பட்ட அத்தனை கேள்விகளும் அங்கும் எழுப்பப்பட்டு இருக்கிறது. இது ஆகமப்படியானதா இல்லையா, அங்கே இறந்தவங்க தான் ஏற்றுவாங்களா இல்லையா, உச்சி பிள்ளையார் கோயிலா, குதிரை சுனையா, அல்லது தர்கா பக்கத்தில் இருக்க இடமா, தர்கா பக்கத்தில் இருக்கிற இடத்துல இன்னைக்கு உள்ள தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்து முன்னணி கோரிக்கை வைக்கிறார்கள் என்று சொல்லி அந்த விஷயத்தையும் கன்சிடர் பண்ணி ஜஸ்டிஸ் வேணுகோபால் 2014 வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறார். அந்த வழக்கு நீதிபதி MM சுந்தரேஷ் தலைமையிலான அமர்வில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ 2வது, அதனால் ஒரு ஏற்கனவே 2 டிவிஷன் பெஞ்ச் இருக்குது. அந்த தீர்ப்போட இப்போ இருக்கிற டிவிஷன் பெஞ்ச் மாறுபட்டால் ப்ராப்பர் கோர்ஸ் ஆஃப் ரெமடி அப்படின்னா தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை பண்ணி எங்களுக்கு அந்த நீதிபதியின் கருத்துக்கள் மாறுபட்ட கருத்து இருக்குது, இதை 3 நீதிபதிகள் பெஞ்சுக்கு பரிந்துரை பண்ணுங்கன்னா சொல்லணும். அப்படி சொல்லாமல் இவங்களே அதை விசாரித்து இறுதி முடிவை அறிவிக்கிறாங்க. 1. 2வது, இது பழக்கன்றத கோயில் நிரூபிக்கலை, பழக்கம் இல்லைன்னு கோயில் நிரூபிக்கலை. அதே போல் அது தீபத்தூண் இல்லைன்றத கோயில் நிரூபிக்கலை. இப்படி சொல்ல முடியுமா? யார் வழக்கு போட்டாங்களோ அவங்க தான் அது தீபத்தூண், அது பழக்கம் நிரூபிக்கணும். பழக்கம் இல்லைன்னு ஒருத்தர் நிரூபிக்க முடியுமா? தீபத்தூண் இல்லைன்னு ஒருத்தர் நிரூபிக்க முடியுமா? சொல்லுங்கள். இதை தர்கா ஏற்கனவே ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்னு சொன்னபோது தர்கா தரப்புக்கு நீங்கள் சிவில் கோர்ட் அணியை சொல்லுங்கன்னு 3 நீதிபதிகள் சொன்னாங்க. 3 நீதிபதிகளின் தீர்ப்பு ராமரவிக்கு வரை மட்டுமல்ல, இந்த 2 நீதிபதிகளும் கட்டுப்படுத்தும். இப்போ இவங்க எங்களுக்கு கார்த்திகை தீபம் ஏற்றது காலங்காலமான பழக்கம்னா அவங்களும் சிவில் கோர்ட் தான் போகணும். அதான் தலைமை நீதிபதிக்கு தமிழக அரசு கடிதம் கொடுத்து 3 நீதிபதிகள் அமர்வுக்கு இதை பரிந்துரை பண்ணணும். தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றம் எடுத்துகிட்டு போகணும்.